மஞ்சுமல் கேர்ள்ஸ் நாங்கள் மலையை கடந்து இந்த ஆறுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் தெரியாது. ஆமா பாருங்க, இந்த கலவரத்துல எப்படி ஓடணுமா, அதுவும் சுத்தி சுத்தி ஓடுறாங்க ஒரே இடத்த. காலையில இருந்து என்னாச்சு காலையில என்னாச்சுன்னு கதையை முடிச்சிடுறேன். காலையில எந்திரிச்சவங்க லக்சன்பர்க் கிளம்புறதுக்கு கிளம்புன வழியில அவசரத்துல ரூம்மேட்ஸ் 2 பேர் விட்டு போயிட்டாங்க, என்னையும் இன்னொரு ரூம்மேட்டையும். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸு கிடைக்கல. அப்புறம் சரின்னு பான் ஒன்று எடுத்தோம். அதை எடுத்து வந்துட்டோம். டைமுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். 8 o'clock இருக்க சொன்னாங்க. 7:53 கரெக்டாக அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அப்புறம் பர்ஸையும் அப்புறமா எல்லாத்தையுமே விட்டேன். பர்ஸ்குள்ளே தான் கார்டு, எல்லா கார்டும், டிக்கெட் எடுக்கல, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். கையில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், பவர் பேங்க், ஃபோன். இதுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னே தெரில. ஆனால் அது 3 சரி பரவாயில்ல. ஆனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் போய் அந்த சார்கிட்ட சரி தெரிஞ்சிருச்சு அங்கே வந்து நாள் நல்லா இருக்காது, நக்கிட்டு போகுது அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டேன். வாயை மூடிட்டு நான் அமைதியாக இருந்தேங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லாக. நான் அதனால தான் எதுலேயுமே வாய் பேசியிருக்க மாட்டேன். இல்லை நான் மட்டும் வாய் பேசுவேன் நீ. ஆமாடி. என்னடி இப்படி கேட்குற, மனசே வலிக்குது. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சருங்களா? ஏன் என்ன உனக்கு? பாருங்க, லக்சன்பர்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இங்கே வந்தெல்லாம் சர்ச்சாக கூப்பிட்டு போகிறாங்க. கோயிலாக போன மாதிரி நான் சர்ச்சாக போய் இறங்கிட்டு இருக்கேன். அப்புறம் சர்ச்சு ஃபுல்லாக போயிட்டு ஒரு சர்ச் முடித்தோம். அப்புறம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்க. அந்த போகலாம், தண்டமாக தான் இருக்கும். ஏன் உட்கார சூப்பராக இருக்கிற இடம். என்னடே போடி, வா போகலாம். இதிலே போகலாம். அப்போ தான் படிக்கட்டு நமக்கு தெரியும். அதில் தொலைஞ்ச போனால் ஆமாம், எங்கே விட்டாங்களோ அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு சிறுத்தை வந்து நம்மளை எடுத்துகிட்டு போனால் நமக்கு தெரியாது. பரவாயில்ல, நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நமக்கு தெரியும். ஏன்டி இழுக்காம நடைய. நேற்று ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தேன், நேற்று இப்படி தான் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க கைடு சுற்றி கட்டினாங்க. எல்லாமே முடிச்சுட்டு விட்டுட்டாங்க. என்ன ஒன்று விட்டுட்டாங்க, நீங்கள் எப்படியோ ஒன்று போயிட்டு வந்துருங்க. 6 o'clock. அமைதியார், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோமா மாட்டோமா, அதுதான் இன்னைக்கு வீடியோ. அப்புறமா ஃபுல்லாக விட்டாங்க, நீங்களே சுற்றி பார்த்துட்டு வந்து சேருங்க 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஃபுல்லாக சும்மா இங்கே எல்லாமே பஸ்ஸு ஃப்ரீ, ஒய்ஃபை ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே ரெண்டு வாட்டி ட்ரெயின் எடுத்து ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் ரீஃபிலபிள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, தள்ளணும் சாஃப்ட் ட்ரிங்க், கோக்கு, அது ரீஃபில்லபிள். அதனால 4 வாட்டி குடித்தோம். ஆமாம், கோக், ஸ்ப்ரைட்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஆமாம், ஃப்ளேவர்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம ஊர்லேயே இருக்குது வெனிலா, எல்லாமே ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ராவே இருந்துச்சு. ஒரு வாட்டி குடிச்சிட்டு தூக்கி போட்டேன். அப்புறமா பஸ்ஸில் தொலைஞ்சு போயிட்டோம். அப்புறம் வேறு பஸ்ஸு பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்தோம். ட்ராம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ட்ராமில் வந்தோம், தொலைஞ்சு போயிட்டோம். மறுபடியும் இன்னொரு ட்ராம் பிடிச்சி வந்துட்டோம். கரெக்டாக இப்போ பஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே மேலே அங்கே தெரியுதா, அங்கே மேலே ஒரு இடத்துல பஸ் இருக்குது. நாங்கள் அந்த வழி ஃபுல்லாக இறங்கி கீழே வந்திருக்கோம். அதுதான் அந்த ஸ்டீப்பான இடம், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கே சரி வழியில் இருக்குது. ஆனால் ஸ்டெப் வழியில் போனால் நான் ஆக்சுவலி செத்துருவான்னு தெரியுது. ஸ்டெப்பு எங்கே ஸ்டெப்பு வா போகிறோம். வீடியோக்காக என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிறைய ஸ்டெப் இருக்குடி. அது இல்லைடி, ஸ்டெப்பே பரவாயில்லடி, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குடி. அது ஏறணும்டி, அதுக்கு ஸ்டெப்பு பரவாயில்லடி. வாடி ஏறி போய்க்கலாம். ரொம்ப பயமாக இருக்கு. நான் சில்ட்ரனும் இல்லை, நீ பேரண்ட்டும் இல்லை, போலாம் வா. பேஸ்மெண்ட்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பேஸ்மெண்ட்லேயே தான் இருப்பா எங்கள் வீட்டில். தெரியுதா, இங்கே தெரியும் பாருங்க, தெரியுதா? இதுதான் ஸ்டெப்ஸ், இப்படி தான் போகுது. இத்தனை ஸ்டெப்பு. இதுக்கு நான் திருப்பதிக்கே போயிருப்பேன். இங்கே வந்து எத்தனை படி, எத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம்.
அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க பாரு, அந்த ஊரில் அந்த சிலை தெரியல. பச்சை கலர் பூ அழகா இருக்கு. எல்லாம் போயிட்டாங்க. Nähern wir uns dem historischen alten Teil der Stadt Luxemburg. Diese Häuser stammen aus der Festungszeit, so ab 1500 bis ins 19. Jahrhundert. Und das sind Häuser, in denen Handwerker, dieses hier zu meiner Linke ist heute eine Kunstgalerie, gehört zu einem Museum bezeichnet und war zu Festungszeiten ein Hotel. Und auch in diesem Gebäude werden Herbergen und Schenken und während der französischen... எல்லா ஊரையும் பிடிக்கலன்னு சொல்லாத. நல்ல ஊருங்க, சூப்பராக இருக்குது. லக்சன்பர்க்கு வாங்க, புள்ள பெற்றுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கு. ஆமாம், ஊர் சூப்பராக இருக்கு. வைஃபை ஃப்ரீ, வைஃபை சிட்டி வைஃபை ஃப்ரீ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக ஃப்ரீ. இங்கே நடக்கவே அவசியம், நடக்கணும் தான், இருந்தாலும் Das ist das Zeichen der französischen Könige. Ja. Da das Gebäude mehrmals beschädigt und wieder aufgebaut wurde, haben wir in diesem Gebäude verschiedene Stile. Eigentlich alle Stile der damaligen Zeit. Das hier ist ein Tor, das zugemauert ist.
Und ab 63 kamen dann nach und nach. இவ்வளோ கிட்டே போகுது. Des Zweiten Weltkrieges, wo Luxemburg von den Nazis besetzt wurde. Und während dieses Zweiten Weltkrieges hat sie das Luxemburger Volk immer stark unterstützt. Und sie war außerdem eine sehr liebenswerte Person, war sehr volksnah. Und das hat dazu geführt, dass sie da dieses wunderschöne Monument hat. Деньги deposit. வரேன் வரேன். Abtransportiert und versteckt hätten. திருடி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு. டாஃப்னி பார்த்து போவியா? இங்கேருந்து ரொம்ப சீப்பா தெரியுது. லக்சன்பர்க் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஆம்ஸ்டர்டாம் கேவலமாக இருந்துச்சு, போகாதீங்க, குப்பையாக இருக்குது. அப்புறம்
அப்புறமா பெல்ஜியம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இங்கேயும் ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனா வந்து ஊர் அழகா இருக்கு. எல்லா பணக்காரங்களும் இங்க தான் இருப்பாங்க. ஆமா ஜெர்மனிலேயே ரிச்சஸ்ட் கான்டினென்ட் இல்ல யூரோப்பே கான்டினென்ட் தான் கண்ட்ரி. சரி சரி விடு மறுபடியும் வச்சுதான் சொல்றேன். வந்துருச்சு வாங்க மூடிட்டு. ஆமா எங்க வண்டி வந்துருச்சு. எங்க வண்டியில ஏறி நாங்க போறோம். பாருங்க மாசா இதெல்லாமே ஃப்ரீ. நாங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா யூஸ் பண்ணிக்குவோம்.